அரசியல் ஆயிரங்களுக்கு வாழ்த்துக்கள். ரூபாய் 4300 கோடி எங்கே போச்சு, அந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு புது குண்டை போட்டார் ராகுல் காந்தி. என்னங்க 1 கோடி 2 கோடி இல்லாமல் 4300 கோடிங்கிறீங்களா, அது எங்கே அப்படிங்கிறப்ப அதுதாங்க குஜராத்தில் 10 கட்சிகளுக்கு வெறும் லெட்டர்பேடு கட்சி, அப்படி ஒரு கட்சிலாம் இருக்காது, பேருக்கு லெட்டர்பேடு கட்சிக்கு 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை கொடுத்ததா ஒரு கணக்கு போயிருக்கு. அந்த 4300 கோடி என்ன ஆச்சு, அது எப்படி செலவு பண்ணாங்க, இதை நீங்கள் கேட்டு சொல்கிறீங்களா, என்ன கேட்குறீங்க அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காரு ராகுல் காந்தி. இப்போ தேர்தல் ஆணையம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே தேர்தல் திருட்டுன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி அதுக்கே பதில் சொல்ல முடியலை, ஊர் பூரா அவர் ஊர்வலம் போய் சொல்லி எடுத்துடுறாரு. இப்போ அடுத்த குண்டை போட்டார் 4300 கோடின்னு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு விழி பிதுங்கி நிற்கிது தேர்தல் ஆணையம். இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் என்ன நடந்திருக்குங்கிறத இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு விளக்கமாக பார்ப்போம். பார்த்துறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். குஜராத்தில் ஒரு லெட்டர்பேடு கட்சி 10 கட்சி, அது ஆளு பேர் ஒன்றுமே இருக்காது, பேருக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர்னு இருப்பாங்க. ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு லெட்டர்பேடு அடிச்சுக்குவாங்க. அந்த கட்சி பேர் பதிவு செஞ்சுருப்பாங்க, ஆனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காது. பெரும்பாலும் எலெக்ஷனில் நின்றுருக்க மாட்டாங்க. ஏன், அந்த கட்சி பேர் ரொம்ப பேருக்கு மக்களுக்கே தெரியாது. அப்படி கட்சிக்கு 4300 ரூபா தேர்தல் நன்கொடை கிடச்சிருக்கு. அது யாருங்க கொடுத்தது, அதை வாங்கி இவங்க எப்படிங்க செலவழிச்சாங்கங்கிறத ராகுல் காந்தி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே நம்ம நண்பர் ஒருத்தர் ஒடியாந்து என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்மெல்லாம் என்னமோ இங்கே கஷ்டப்படுறோம், தமிழ்நாட்டில் வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கிலாம் வியாபாரம் பண்ணுறோம், லாபம் கிடைக்க மாட்டேங்குது, வாங்க நம்ம குஜராத்துக்கு போவோம், ஒரு லெட்ரு பேடு அடித்தா போதுமா, ஆயிரக்கணக்கான கோடி ரூபா நம்மளுக்கு நன்கொடை கிடைக்கும், பாருங்கள் ஒரு 10 கட்சி வாங்கியிருக்காங்க, நம்மளும் ஒரு 11 போய் வாங்கலான்னு ஒரு நண்பர் சொன்னார். அட என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ ஈஸியாக இருந்தால் எல்லாருமே குஜராத்துக்கு போயிடுவாங்களேங்கிறப்ப, இல்லைங்க அது பாருங்கள் உண்மைதாங்க நடந்திருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வலைதளங்களில் வந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்ப ஆமாம் இல்லை நடந்திருக்கேன், இது எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் கூட நம்மளுக்கு வந்துச்சு. இது எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, 10 பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகாரம் பெறாத சின்ன சின்ன கட்சியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, 2019 2024 ஆண்டுக்குள்ளே இந்த 5 வருஷத்தில் 4300 கோடி ரூபாயை இந்த 10 கட்சிகளுக்கு சில நிறுவனங்கள் தேர்தல் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இந்த 10 கட்சிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2019 to 2024 2 நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு, 19 1 24 1. இதுக்கு நடுவில் ஒன்று குஜராத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. இந்த 3 தேர்தல்லையுமே இந்த 10 கட்சியும் மொத்தமாக எத்தனை பேரை தெரியுமா நிறுத்தியிருக்கிறாங்க, 43 பேரை தான் நிறுத்தியிருக்காங்க. இந்த 43 பேரில் 10 கட்சியும் இந்த மொத்த 3 எலெக்ஷன்லையும் வாங்கின ஓட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. 54,069 ஓட்டு. வகுத்து பார்த்தோம்னா ஒரு கட்சி 5500 ஓட்டு கூட வாங்கலை. 5500 கூட எந்த 3 தேர்தல் இல்லை, ஒரு தேர்தல் இல்லை, 3 தேர்தலில் 5500 கூட வாங்காத ஒரு கட்சி, அது மாதிரி 10 கட்சிக்கு 4300 கோடி ரூபாங்கிறப்ப, இந்த 5500 ஓட்டு கூட வாங்காத ஒரு கட்சிக்கு இந்த 4300 10ஆல் வகுங்களேன், 430 கோடி ரூபா. அப்போ எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள். இது எப்படி கொடுத்தது, யார் கொடுத்தது, அப்படி இது என்ன செலவழித்தாங்க, விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை கிடுக்குப்படியாக கேட்குறாரு. அதில் பஞ்சாப் லோக் சக்தி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு மட்டும் 1049 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அந்த 5000 ஓட்டு வாங்கினவங்களுக்கு 1049 கோடி ரூபா தேர்தல் நன்கொடை. இன்னொரு கட்சிக்கு 800 கோடி 608 கோடி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போக அந்த கட்சி எல்லோரும் இந்த 10 கட்சியும் சேர்ந்து என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு 352 கோடி ரூபா செலவாயிருச்சு இந்த 3 எலெக்ஷன்லையும் 10 கட்சியும் சொல்கிறாங்களாம். மிச்சம் 4100 கோடி எங்களுக்கு செலவாகி போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன செலவு, அது கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் அரசியல் நோக்கர்லாம் கேட்குறாங்க, ஏதாச்சும் சொல்லுங்கய்யா, ஒரு டீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்யா, ஒரு வடை 50,000 ரூபாய்க்கு வாங்கணும், அப்படி ஏதாச்சும் சொல்லியாச்சுட்டு போங்களேன், ஒன்றுமே பொருத்தம் இல்லாமல் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விளக்கம் சொல்லுங்கயான்னு சொல்லி ராகுல் காந்தியும் கேட்குறாரு. இந்த 10 கட்சிகளும் இந்த 23 மாநிலத்தில் இருந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நன்கொடையாக கொடுத்தது 23 மாநிலத்திலேருந்து 44,300 கோடி கொடுத்துருக்காங்க.
அந்த நன்கொடையாக கொடுத்தவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சும்மா கொடுக்கல, 80 CGC வரி விலக்கு, அதாவது டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணுறதுக்காக நன்கொடை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நன்கொடை கொடுத்தது மாதிரி கணக்கை காமிச்சிட்டு சும்மா அந்த லெட்டர் கட்சிலாம் 5% 10% கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி மிகப்பெரிய கட்சி என்ன பண்ணியிருக்கோம், சில நிறுவனங்கள்கிட்ட நீ எங்களுக்கு தேர்தல் பணம் கொடு அப்படின்னு அந்த கட்சி பேருக்கு ஒரு தொகையை வாங்கிட்டு அடுத்து அதுக்கு மேற்கொண்டு வாங்குகிற பணத்தை என்ன பண்ணியிருக்கோம், இப்படி உடான்ஸாக ஒரு 10 லெட்டர் பேடை தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த கம்பெனிகள்கிட்ட பணத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் புரியும். எந்த கட்சி பேரையும் நம்ம குறிப்பாக சொல்ல வேணாம். இப்போ குஜராத்தில் ஒரு வெங்காய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோம், வெங்காயம் வியாபாரம் எக்ஸ்போர்ட், உலகம் முழுக்க வெங்காயம் ஏற்றுமதி பண்ணுற கம்பெனி. அந்த வெங்காயம் ஏற்றுமதி பண்ணுற கம்பெனியில் போயிட்டு பேனா கட்சி, ஒரு பேனான்னு வச்சுக்குவோம், அந்த பேனா கட்சி போயிட்டு என்ன பண்ணுது, அதுதான் மிகப்பெரிய கட்சி குஜராத்தில் இந்தியாவில். அந்த பேனா கட்சி போயிட்டு என்ன பண்ணுது, அப்பா எனக்கு தேர்தல் நன்கொடை கொடு, ஒரு 10,000 கோடி ரூபா கொடுன்னு சொல்லுது. அந்த வெங்காய கடையும் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கொடுத்துட்டு நாங்கள் அந்த 10,000 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்ததா எழுத முடியாதுங்கிறப்ப, நீ பரவாயில்ல பேனா கட்சிக்கு 5,000 கொடுத்ததா எழுது, மிச்ச பணத்தை என்ன பண்ண, நான் ஒரு 10 கட்சி பேர் சொல்கிறேன், லெட்ரு பேர் அடித்து அதில் வாங்கின மாதிரி எழுதி கொடுத்துட்றேன், அவங்களுக்கெல்லாம் நிறந்த ஆளுக்கு 800 கோடி 500 கோடி 1000 கோடி கொடுத்ததா கணக்கு எழுதிரு, அந்த பணத்தை பூரா எங்கிட்ட கொடுத்துரு. இந்த நான் 10 லெட்ரு பேர் கட்சிக்கு யாராச்சும் 2 பேரை போட்டிருப்பேன்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் 5% 10% கமிஷன் கொடுத்துட்றேன், பணத்தை பூரா எங்கிட்ட கொடுத்துரு. இப்போ நீ இந்த கொடுக்குற இந்த 2வது பணத்தை நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு உனக்கு வெயிட் ஆகிடுது, 10 கோடி ரூபா செலவான மாதிரி எக்ஸம்ஷன் கிடச்சிருது, நீ தப்பிச்சுக்கிற. இந்த 10 லெட்ரு பேடு கட்சியும் அவன் பேரை பயன்படுத்துக்க அவங்க கமிஷன் கொடுப்பேன், அவன் தப்பிச்சுக்குவான். அதுபோக எனக்கு வரும்பாரு இந்த சுமாராக 4,000 கோடி ரூபா, இது என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பு பணம், இதை நான் சத்தம் இல்லாமல் தேர்தலில் ஓட்டு போடுற மக்களுக்கு நான் கொடுத்துறதுக்கு எனக்கும் ஈஸியாக போயிடும். பாருங்கள், ஒரு கிலோவில் 3 மாங்காய் அடிக்குது பார்த்தீங்களா, யார், இந்த பேனா கட்சி. இந்த பேனா கட்சிக்கு உதவுறது யார், இந்த வெங்காய கடை. இந்த வெங்காய கடையிலேருந்து பணம் பெற்று பேனா கட்சிக்கு ஒரு 10 சில்லறை கட்சி லெட்ரு பேடு கொடுக்குதுல, அதெல்லாம் ஆளே இல்லாத கட்சி. இதைத்தான் ராகுல் காந்தி கேட்குறாரு, இந்த பேனா கட்சி யார், இந்த வெங்காய கடை யார், இந்த 10 லெட்ரு பேடு யார், இது எப்படி செலவழித்தாங்க, அதை நீ கணக்கு வாங்கியிருப்பீ தேர்தல் ஆணையம் சொல்லியாங்கிறாரு. இது திருன்னு முழிக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியுமே, அந்த இதில் பீகாரில் 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. கர்நாடகாவில் பெங்களூர் மத்திய தொகுதியில் ஒரு 300 அடி ஒரு சின்ன ரூமுக்குள்ளே 80 பேர் குடியிருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. இதை விட ஒரு பெரிய ஆட்சியாக 52 வயசு உள்ள ஒருத்தர் 50 பிள்ளை பெற்றுட்டார். 50 பிள்ளைக்கும் அவங்க ஓட்டு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த 50 பிள்ளை பெற்றவருக்கு வயசு 52, அவருடைய பிள்ளைக்கு வயசு 72. அவர் பிறக்கிறதுக்கே முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையை பெற்றிருக்காரு. இப்படிலாம் சொல்கிற தேர்தல் ஆணையம் இந்த 4,300 கோடி கணக்காக சொல்லாமல் இருக்க போது சொல்லிடும் பாருங்கள். அது ஒரு கணக்கு கொடுக்கும். அந்த கட்சி ஒரு டீ 1000 ரூபாய்க்கு வாங்கிச்சியா, ஒரு வடை 2,000 ரூபாய்க்கு வாங்கிச்சு, செலவு ஆயிருக்குமா ஆயிருக்காதா அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு இதை நீ மறுத்தினா பிரமாணம் கூட இல்லாட்டி ஜெயிலுக்கு போகணுன்னு ஒரு மிரட்டும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இது என்ன நாடு தானா, எங்கே போகுது, எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி மக்கள்கிட்ட வந்திருக்குது. தேர்தல் ஆணையம் அத்துமீறி ரொம்ப நடந்துக்கிறதோங்கிற கருத்து பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி.